இந்த வீடியோவில் டாடா ப்ளே பிஞ்ச் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸோட யூசர் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லா ஆண்ட்ராய்டு பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 செட்டிங்ஸ் வரும். யூசர் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ். ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறதே இல்லை. இதில் யூசர் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ்னே தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். இதுவே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மெனுவில் வந்துடும். இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. யூசர் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் தனியாக, ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் தனியான்னு சொல்லிட்டு இந்த யூசர் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸில் தான் பார்க்க போகிறோம். இதனால் எனக்கு என்னென்னா, ஒன்று ஆடியோ லாங்குவேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆடியோ லாங்குவேஜ் நம்ம மாற்றுவோம்ல, அதர் லாங்குவேஜ் சேனல்ஸ்லாம், இன்ஃபோடைன்மெண்ட் சேனலுக்கு இல்லை கிட்ஸ் சேனலுக்குலாம் இந்த ஆடியோ லாங்குவேஜ் தமிழாக மாற்றல, அந்த ஆப்ஷன் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவி ஸ்க்ரீன் ரெசல்யூஷனு, அப்புறம் சிக்னல் செக் பண்ணுறது. நம்ம டிவியில் பார்ப்போம்ல, எவ்வளோ சிக்னல், நம்மளுக்கு சிக்னல் கம்மியாக வருதா அதிகமாக வருதான்னு சொல்லிட்டு, அது இந்த ஆப்ஷன் எல்லாமே இது மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ மேலே உங்கள் ஹோம் பேஜ் வந்தோடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஐக்கான், பெல் ஐக்கான் இருக்கும், செட்டிங்ஸ் ஐக்கான். அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூசர் செட்டிங்ஸ்னு இருக்கும், யூசர் ப்ரிஃபரன்ஸ்னே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரது மை சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகேங்களா, மை சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இது உள்ளே போனால் என்னென்னா நம்மளோட பேக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நம்ம என்ன பேக்கில் இருக்கிறோம், என்னென்ன சேனல்ஸ்லாம் வரும், இப்படி A to Z டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. நம்ம பேக்கோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஞ்சில் இருக்கிறோமா, அப்புறம் மை ரெக்கார்டில் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கோம், ப்ரைமில் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸில் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கோம். ஸோ இப்படி A to Z நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. அதுக்கு நம்ம ஆன்லைனில் போய் தான், ஆப்பில் போய் தான் பார்க்கணுன்னு இல்லாமல் இந்த மெனுவிலேயே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல். நம்ம இந்த சேனல் வந்து லாக் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் சேனல் மட்டும் நம்ம லாக் பண்ணோம், நம்ம கிட்ஸ் வந்து பார்க்கக்கூடாது, இல்லை நம்ம கிட்ஸ் குழந்தைங்க பார்க்கக்கூடாது அப்படின்றது கிட்ஸ் சேனல் மட்டும் லாக் பண்ணோம், இல்லை தேவையில்லாத சேனல் லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து பேரண்டல் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேரண்டல் லாக்கு. இது உள்ளே போனீங்கனால உங்களுக்கு எந்தெந்த சேனல்லாம் தேவையில்லையோ அந்த சேனல் டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து 0 தான். 4 0 போடணும். ஸோ 4 0 போட்டிங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சேனல் லாக்கில் இருக்குது, அந்த சேனலை திருப்பி அன்லாக் பண்ணால் 4 0 போட்டிங்கன்னா போதும். சேனல் லாக் பண்ணணும் அப்படின்னா 4 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஃபஸ்ட்டு லாக் பின்னு கேட்கும், லாக் பின்னில் 4 0. இது அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் செட்டிங்ஸ். இந்த யூசர் செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு எக்கச்சக்கான ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்மளுக்கு ஃபேவரேட் ஆடியோ லாங்குவேஜ் உங்களுக்கு எது வேணும், இங்கிலீஷா தமிழா, இந்த கிட்ஸ் சேனலுக்காகட்டும், இன்ஃபோடைன்மெண்ட் சேனலுக்காகட்டும், நம்ம வெப்பனில் நம்மளுக்கு தமிழில் வேணுமா இல்லை டிஃபால்ட்டாக வாங்கணுமான்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம தமிழாக செலக்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் ஆட்டோவில் இருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப்ஷன். ஸோ பிக்சர் ஆப்ஷன், டிவி ஸ்க்ரீன் ஃபார்மேட், இது ஒன்று டிஃபால்ட்டாக எது இருக்குமோ அதுவே போதுமானது தான். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேனர், கீழே வர பேனர் வந்து எத்தனை செகண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மை ரெக்கார்ட் ஆப்ஷன், மை ரெக்கார்டில் ரெக்கார்ட் மேனேஜர் கொடுத்துட்றாங்க, அவுட் டு ரெக்கார்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேவரேட் சேனல். இந்த ஃபேவரேட் சேனல் வந்து நான் பெரிய டிவியில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் ஆப்ஷன் வந்து சரியாக காமிக்கல, சின்ன சிஆர்டி டிவின்றதுனால ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கல. நான் அந்த பெரிய டிவியில் உங்களுக்கு ஃபேவரேட் சேனல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட் சேனல்ஸ், இந்த சேனலை அந்த ஃப்ரீக்வன்சி மூலிமா சேனலை ஆட் பண்ணுறது, அந்த ஆப்ஷனே இது தேவையில்லை. ஸோ இதில் யூசர் செட்டிங்ஸ் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேவரேட் சேனல், அதை நான் அடுத்த வீடியோவில் தெளிவாகவே போடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ். இந்த சிஸ்டம் செட்டிங்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்னா அந்த சிக்னல் டெஸ்ட்டு நம்ம இதில் தான் பண்ணுவோம், அந்த ஆப்ஷன் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டீட்டெயில்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, கஸ்டமர் ஐடி, அப்புறம் விசி ஐடி, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். என்ன பேக்கில் இருக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணோம், இப்படி A to Z டீட்டெயில்ஸ். அங்கே அந்த ஆப்ஷன் வந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்ததோ இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுப்பாங்க, பாக்ஸ் நம்பர்லாம் சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு சிஏ மாடல் விட்டுருங்க. சிக்னல் டெஸ்ட்டு நம்ம செட்டாப் பாக்ஸுக்கு எவ்வளோ சிக்னல், ஃபுல் சிக்னல் தான் இருக்கா, இல்லை பாதி சிக்னல் வருதா, இல்லை சிக்னல் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நம்ம கஸ்டமரை நம்மளே பண்ணிக்கலாம், அந்த மாதிரிக்கும் இது யூஸாக இருக்கும். சிக்னல் டெஸ்ட் எவ்வளோ தான் சிக்னல் வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரீசெட். ஸோ ஃபுல் ரீசெட் அடிப்போம்ல, நம்ம செட்டாப் பாக்ஸ் வந்து ஏதோ ஹேங் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ரீசெட் பண்ணால் போதும் அப்படின்னு பிரச்சனை, அந்த ரீசெட் ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே வரும். ஓகேங்களா. இந்த சிஸ்டம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா மாஸ்டர் ரீசெட் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்பீட் டெஸ்ட். நம்ம இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் இல்லை, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரீடிங் வருது. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக வருதுன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா எனக்கு 20 வந்துச்சு, 30 வந்துச்சு, 40 வந்துச்சு. என்னோட ஸ்பீட் கனெக்ஷன் வந்து 40. ஒருவேளை இந்த செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தனால பாதி குறைஞ்சதானு தெரியல. எனக்கு ரொம்ப அக்யூரேட்டாலாம் இல்லை. அதேமாதிரி ஒரு 5 செகண்டில் கால் கட் ஆகிடுது. அதனாலையும் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தாங்க அமைக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப் அப்டேட். இந்த ஆப்பில் எதனா அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தில் அதோட இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. பெஸ்ட்டான ப்ரைஸில், பெஸ்ட்டான சர்வீஸில் நியூ கனெக்ஷன் எல்லா செட்டாப் பாக்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட், டிஷ் டிவி எல்லா செட்டாப் பாக்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. இதில் வந்து ஒரு சின்ன
இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருப்பேன். அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் எல்இடி டிவிலேயே நான் ப்ளே பண்ணுறேன். அதை இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் இருக்கும், ஈஸியாகவும் புரியும். இந்த ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் தான் இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இது ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தேவைப்பட செட்டிங்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.